நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அபி எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஆண்டாள் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன், மாப்பிள்ளை கிட்ட நான் பேசினா கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு, நான் சொல்றதை கேளுன்றாங்க. இல்லாத வேண்டாம், அவர் நம்ம சொல்லி தான் நம்பணுன்ற அவசியம் கிடையாது, அவர் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். ஆனா அவர் என் மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்லாத போது நான் என்ன பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் எதையும் பேசுறதுக்கு தயாராகவும் இல்லை நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அபி உன்னுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. விடத்த இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, இதை விட பல மடங்கு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்தவன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அனு ஆகாஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்பா அம்மா வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். எனக்கு நம்ம குடும்பம் தான் அத்தை எல்லாமே சொல்றாங்க. அதுக்காக உன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட முடியாது. மாப்பிள்ளை கிட்ட நான் கண்டிப்பா பேசுவேன், என் மேல சத்தியமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க பேசக்கூடாது, என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க அதுன்னு சொல்லிட்டு ஆண்டாளை சத்தியம் பண்ண வைக்கிறாங்க. ஆண்டாள் அதையும் மீறி ராகவ் கிட்ட முரளி பத்தின விஷயத்த சொன்னா அதை ராகவ் நம்புவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.